ஹாய்! என் பையன் வந்து 2 மெடல் வாங்கியிருந்தான். ஸ்கூலில் வந்து குவிஸ் காம்படிஷனில் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தான். அப்போ ஸ்பெல் பி காம்படிஷனில் வந்து ஸ்கூல் லெவலில் செலக்ட் ஆகிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கு போகிறான். அதுக்காக 2 மெடல் கொடுத்துருந்தாங்களா. நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுமே பசங்களுக்கு உள்ளதை வந்து உடனே செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஏன்னா பசங்களுக்கு வேறு யாருமே இது இல்லை. நம்ம வந்து அவங்க பண்ணுற ஒரு ஒரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப இதாக இருப்போம். என்னடா யாருமே இல்லைன்னு ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கல்யாணம் ஆகி எல்லார் வீட்லேயுமே வர மாதிரி தான். கல்யாணம் பண்ணோம், கொஞ்ச நாள் நல்லா இருந்தது ஃபேமிலி. தம்பி பிறந்தான். தம்பி பிறந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் வீட்டுன்னு தான் எனக்கு இப்போ கூட வருது. எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்த பிறந்துடுச்சு, நம்ம வீட்டுக்கு வந்துட்ட, இனிமேல் உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் எதுக்கு ஃபோனில் பேசுகிற? இப்படி ஆரம்பித்த விஷயங்கள் தான். ஃபோனில் பேசுகிறது என்ன, அப்பா அம்மா தம்பி தானே அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி பெரிய பூகம்பமாக வெடிச்சிச்சு. படித்த திமிரில் பேசுகிறா அப்படின்னு சொல்லி. இதில் என்ன கொடுமைன்னா, சரி பெரியவங்க தான் அப்படி பேசுகிறாங்க, அவங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தா கூட, என் வயசில் உள்ள படித்த என் கூட இருக்கிறவங்களுமே அதே தான் பேசுனாங்க, புகுந்த வீட்டில் உள்ள எல்லாருமே. சரி இங்கே தான் அப்படி நடந்துருச்சு. அது வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலுமே அதை சரி பண்ணவே முடியல அப்படின்ற ஸ்டேஜ் போயிடலாம். என் மேலேயும் தப்பு சொல்லலாம், அவங்க மேலேயும் தப்பு சொல்லலாம். மாற்றி மாற்றி குறை மட்டும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரியே போயிட்டுருக்கு. சரி அங்கே தான் அப்படி ஆயிடுச்சு, நம்ம வீட்டில் இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு விஷயமே எனக்கு அங்கே எங்கெங்கெல்லாம் நான் அங்கே ஃபீல் பண்ணனோ அது மாதிரி ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு விஷயமே பார்த்து பார்த்து செஞ்சேன். அதுதான் என் தப்பு போல். எங்கள் வீட்டில் என்னை எப்படி நடத்துனாங்களோ அதே மாதிரி நடத்தியிருந்தா மேபி நானும் கரெக்டாக நல்லா இருந்திருப்பனோ என்னவோ. நான் பார்த்து பார்த்து செஞ்சதே அவங்களுக்கு எல்லாமே என்னமோ வேறு வழியே இல்லைன்னு நினச்சாங்களா என்ன அது எப்படின்றதே எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் நான் தப்பாக என்ன எண்ணத்தில் செய்யலை, எந்த இடத்துலையும் நான் கஷ்டப்படுத்தவும் இல்லை. ஆனால் நிறைய இடத்துல நிறைய பேரால் நான் கஷ்டப்படுத்தினேன். புகுந்த வீட்லேயும் சரி, பிறந்த வீட்லேயும் சரி. சரி இப்படியவே